ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அண்ணா சீரியலில் நேற்று கல்யாண எபிசோடில் ஏதேதோ எதிர்பாராத விஷயங்கள் நடந்துருச்சு. வீராவை கல்யாணம் செஞ்சுக்க இருந்த கௌதமை அடித்து சிவபாலன் கௌதமை அடித்து தள்ளி விட்டுட்டு வீரா கழுத்தில் சிவபாலன் தாலியை கட்டிட்டாங்க. அதை தொடர்ந்து அறிவழகனை மாலதி டீச்சர் கொலை செஞ்ச வழக்கில் போலீஸார் கைது செஞ்சுட்டாங்க. இதனால் சண்முகம் தங்கைகளான வீராவும் ரத்னாவின் கல்யாண வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்முகம் ரொம்பவே கலங்கி போய் இருக்கிறாங்க. வீராவை கடைசி நேரத்தில் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட சிவபாலனை சவுந்தரபாண்டி வெளுத்து வாங்குறாங்க. ஆனாலும் நான் ஏன் வீரா கழுத்தில் கடைசி நேரத்தில் தாலியை கட்டணுங்கிற காரணத்தை சிவபாலன் சொல்லவே இல்லை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவபாலன் மீதும் பாக்கியம் மீதும் சண்முகம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. பாக்கியத்தை அடிக்க கை வாங்குறவங்க சண்முகம், குறுக்கே வந்த வைகுண்டத்தையும் அடிக்க கை வாங்குறாங்க சண்முகம். அறிவழகன் மீதும் யாருக்கு சண்முகத்துக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் சிவபாலன் மீதும் அறிவழகன் மீதும் சண்முகம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. அறிவழகன் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னாலும் அதை சண்முகம் நம்பவே இல்லை. அவன் மீது ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ரத்னா அறிவழகனை முழுமையாக நம்புகிறாங்க. இந்த விஷயத்த சண்முகத்திடம் சொல்கிறாங்க ரத்னா. அறிவழகன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார், அவர் மீது எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குதுண்ணா அப்படின்னு ரத்னா சண்முகத்திட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவழகன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாருண்ணா அப்படின்னு சொல்லி, எந்த கொலையும் செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்லி ரத்னா அடித்து சொல்கிறாங்க. ஆனால் சண்முகம் அவன் உன்னை நல்லா ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த பரணி சண்முகத்தை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ கொஞ்சம் ரத்னா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி பரணி சொல்லிடுறாங்க. சண்முகமும் அறிவழகன் தப்பு செய்திருக்க மாட்டார்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது சண்முகத்துக்கும். அப்புறமா பரணி சொல்கிறாங்க, சிவபாலன் விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க சண்முகம். சிவபாலன் மீது தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க. சண்முகம் அறிவழகனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அறிவழகன் எனக்கு யார் என்னை நம்பலைனாலும் பரவாயில்லை, ரத்னா என்னை நம்பினா போதும் அப்படின்னு சொல்லி அறிவழகன் சொல்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, நானும் உன்னை நம்புகிறேன் மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவழகனை எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு சண்முகம் முடிவெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து சூடாமணி ஜெயிலில் இருக்கும்போது அங்கே வார்டனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாரதி மகாதேவன்கிறவர் சண்முகத்தை பார்க்க வர்றாங்க. அந்த அம்மா சண்முகத்தை பார்க்க வர்றாங்க வீட்டுக்கு. சண்முகம் வீட்டிற்கு வந்த வார்டன், உன்னை பற்றி சூடாமணி நிறைய சொல்லியிருக்காங்க, உன் தங்கைகளை நீ எப்படியும் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படியும் நீ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு அப்படின்னும் வேற சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த வார்டன் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சண்முகம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. நாளைய எபிசோடில் சண்முகத்தை தேடி வந்த வார்டன்கிட்ட அறிவழகன் விஷயமா சண்முகம் பேசி அறிவழகனை எப்படியாவது காப்பாற்றுவாரா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம்.